இப்போ ஆக்சுவலாக என்னென்னா வந்து ஜாகிரஃபியை பொறுத்தால் தமிழில் வந்து மெட்டீரியல் இல்லை. இப்போ ஜாகிரஃபியை பொறுத்தால் என்னென்னா வந்து நம்ம இங்கிலீஷில் ஏதாவது பார்க்க வேண்டியிருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சமச்சீர் கல்வியை பொறுத்தல ஓரளவுக்கு புக்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா 8th 9th 10th கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் பேசிக்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓரளவுக்கு மேக்ஸிமம் கவர் ஆகும். இது தவிர என்னென்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரோடய உட்காந்துட்டு என்னென்னா வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து டாட்டா மெக்ராலோ இல்லாட்டி என்னென்னா வந்து அரிகனில் ஜென்ரல் நாலேஜ் ஒரு புக் ஒன்று இருக்கும். அது ஒரு டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஜாகிரஃபி பொறுத்தவரை தேவைப்படுது. பார்த்தீங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் கவர் ஆகலை, ஸ்கூல் புக்ஸில் இல்லை. அதனால் ஸ்கூல் புக்ஸை பொறுத்தவரை ஜாகிரஃபி தேவைப்படும். அதே மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கிலீஷில் நம்ம ரெஃபர் பண்ண முடியல அப்படின்றப்ப என்ன ஆகுனா பழைய பேட்டர்ன் ஸ்கூல் புக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சமச்சீருக்கு முந்தின உள்ள பேட்டர்ன் அதில் விட 8th 9th புக்கு கொஞ்சம் பார்த்துருங்க. 8th 9th புக்கு கொஞ்சம் பார்த்துருங்க. பழைய பேட்டர்னில் 8th 9th கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் ஜாகிரஃபின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து என்னென்னா வந்து பழைய 8th புக்கில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை என்னென்னா வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து மோர் தென் சஃபிஷியன்ட் அப்படி தான் சொல்லுவோம். என்னென்னா வந்து பழைய தமிழ்நாடு ஹிஸ்ட்ரின்றது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா நமக்கு பழைய பேட்டர்ன் புக் வேணும். பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை 6 7 8 புக்கு மூணுமே என்னென்னா வந்து பழைய புக்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டி சிடி எங்கேயாவது பாருங்கள், சிடி பார்த்துக்குங்க. ஏன்னா புக் கிடைக்காது அப்படின்னா பிடிஎஃபாக கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அப்படி தான் பயன்படுத்துகிற மாதிரி பாருங்கள். என்கிட்டலாம் புக் கிடையாது, நான் பிடிஎஃபாக தான் வச்சுருக்கேன். நான் ரெஃபர் பண்ணுறதுக்காக சிடியாக தான் வச்சுருக்கேன். அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லா புக்கும் கிடைக்காது இல்லையா, அதனால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை வந்து இப்போ சமச்சீரில் அந்தளவுக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கவர் ஆகலை. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வந்து கவர் ஆகலை, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா குரூப் 2 பொறுத்தவரை தமிழ்நாடு ஹிஸ்ட்ரின்றது முக்கியமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் இருக்குல்ல, அந்த எக்ஸாம் பொறுத்தவரை அது சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை என்னென்னா வந்து அந்த பழைய புக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ மேலே மோரலஸ் ஆக்சுவலாக இப்போ 9th இப்போ 11th புக் இருக்கு இல்லையா, 11th இப்போ மாறுதோ, பேட்டர்ன் மாறுதோ, புக்கு மாறுதோ, வர ஏறது மாறுது இல்லையா. ஆமாம் ஆமாம், நெக்ஸ்ட் இல்லை மாறுது. ஓகே அது அந்த 11th வந்து பார்த்தீங்கன்னா என்னாங்கன்னா இப்போ இருக்கிற புக்கு ஓகே 11th 12th கொஞ்சம் ஓகே பாருங்கள். 11th பொறுத்தவரை என்ன வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏன்சியன் மிடியவல் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி பழைய 9th புக்கு நல்லாயிருக்கும். பழைய 9th புக்கு பொறுத்தவரை ஸ்கூல் புக்கு 9th புக்கு பொறுத்தவரை நான் வந்து அந்த சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியும் ஏன்சியன்ட் ஹிஸ்ட்ரியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது மாதிரி என்னென்னா +2 புக் இருக்கு இல்லையா, +2 பொறுத்தவரை வந்து மாடர்ன் இந்தியா நல்லாயிருக்கும். மாடர்ன் இந்தியா அதாவது என்னென்னா வந்து 1857 இல்லை இவங்களோட போர்ச்சுகீஸ் பீரியடுக்கு பிறகு உள்ளது எல்லாமே என்னென்னா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இல்லை +2 புக்கில் ஆமாம் போர்ச்சுகீஸ்ன்றோட ஆமாம் பிரிட்டிஷ் பீரியட் தான், பிரிட்டிஷ் பீரியட் மட்டும் தான் இருக்கும். +2 புக்கில் பிரிட்டிஷ் பீரியட் மட்டும் தான் கரெக்டாக கவர் ஆகும். பிரிட்டிஷ் பீரியட் ஓரளவுக்கு கவர் ஆகுனால என்ன ஆகுனா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். +2 புக் நல்லாயிருக்கும். இந்த எக்கனாமியை பொறுத்தவரை என்னென்னா வந்து ஸ்கூல் புக்ஸ் சமச்சீர் கல்வியில் 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கு இல்லையா, அதை ஒரு பேசிக்காக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு +1 +2 கொஞ்சம் பாருங்கள். அது மட்டும் பத்தாது. அதனால் என்னென்னா வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா பிரத்யோகிதா தர்பன் ஒன்று பார்க்கலாம். பிரத்யோகிதா தர்பன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த புக் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிரத்யோகிதா தர்பன் அது மந்த்லி மேகசின் ஒன்று வந்துட்டுருக்கும். இதில் ஆக்சுவலாக என்னென்னா எக்கனாமிக்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் எடிஷன் போடுவாங்க. ஸ்பெஷல் எடிஷன் எக்கனாமிக்ஸ்க்காக போடுவாங்க. அந்த எடிஷன் நல்லாயிருக்கும். தமிழில் வந்து சொல்கிற மாதிரி எந்த புக்கும் இல்லை எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை. ஏன்னா கலியமூர்த்தி ஒன்று புக் இருக்கும். கலியமூர்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மேட்டரெல்லாம் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ என்னென்னா நம்ம அந்தந்த இயர் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது வந்து பிரத்யோகிதா தர்பன் மட்டும் தான் அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு இயருக்குமே. ஏன்னா ப்ரிலிம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது என்னன்னா வந்து அந்த இயர் இருந்தக்கூடிய எக்கனாமிக் சர்வே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய பட்ஜெட்டு, இதை பற்றிலாம் கொஸ்டின்ஸ் வரலாம். இதை பற்றி வந்தது அப்படின்னா என்னன்னா நமக்கு வந்து பிரத்யோகிதா தர்பன் அந்த இயரில் ஒவ்வொரு இயர் அப்டேட் பண்ணுறதுனால மே மந்தில் அப்டேட் பண்ணுவாங்க. மே மந்த் வரனால என்ன ஆகுனா மேக்ஸிமம் அப்டேட் இருக்கும். பட்ஜெட்டுக்கு பிறகு வரதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்தியன் பாலிட்டி வந்து நிறைய படிக்கணும் அப்படின்னாங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் ஓரளவுக்கு பாருங்கள். சிவிக்ஸில் ஓரளவுக்கு 6th to 10th வரைக்கும் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கும். அது தவிர என்னென்னா வந்து +1 +2 பாலிட்டி புக்கு, அரசியல் அறிவியல் புக் இருக்கும், கொஞ்சம் பார்க்கலாம். இது தவிர என்னென்னா வந்து ரெஃபரன்ஸ் புக் அப்படின்றது என்னென்னா வந்து இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் பார்க்கலாம். இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் அப்படின்ற புக்கு நல்லாயிருக்கும். லக்ஷ்மிகாந்த் பாருங்கள். இது தமிழில் படிக்கணும் அப்படின்னா சந்திரசேகர் இருக்கும். இந்திய அரசியல் அப்படின்றது சந்திரசேகர் புக்கு இருக்கும். சந்திரசேகர் ஆத்தராக கொண்டு இருக்கும். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மறுபடி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது என்னென்னா இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப பழசெல்லாம் போக மாட்டாங்க. ஒரு லாஸ்ட் ஒரு 6 to 7 monthsன்றது என்னென்னா வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா போதும், அது தாண்டியெல்லாம் போகாது. ஆனால் எக்ஸாமுக்கு முன்னே 15 நாளுக்கு முன்னே எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸாம் வந்து என்னென்னா வந்து ஆகஸ்ட் மாதம் இருக்குது, ஆகஸ்ட் 15 இருக்குன்னா ஆகஸ்ட் 1 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் நம்மகிட்ட கையில் இருக்கணும். ஆமாம், லாஸ்ட் 6 months மேக்ஸிமம் ஒரு 8 months வரைக்கும் இருந்தால் போதும். கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குற 20 கொஸ்டின் நம்ம வந்து உறுதியாக அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறன்ற பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ரொம்ப பழசெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதனால் என்னென்னா அது மட்டுமே பார்த்தாலே போதும். அது இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னா நெட்டில் வந்து வெப்சைட் பொறுத்தல வந்து jagranjose.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. பார்த்தீங்கன்னா JAGRANJOSE
sh.com jackranjose.com. இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை நான் வந்து ஓரளவுக்கு மோர் தென் சஃபிஷியன்ட். இப்போ குரூப் 1 ப்ரிலிம் பொறுத்தவரை நான் வந்து நான் எக்ஸாம் முன்னே நான் வந்து நேரில் நான் வந்து நவம்பர் 4 எக்ஸாம் எழுதின பிறகு என்னன்னா சுத்தமாக ஒன்றுமே பார்க்கல. நான் ப்ரிலிம் படிக்கிறதுக்காக நான் வந்து குரூப் 1 ப்ரிலிம் எழுதினேன். நான் எழுதுறதுக்கு முன்னே நான் வந்து லாஸ்ட்டு ஒரு 1 வீக் முன்னே தான் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தேன். நான் கேட்டிருந்த எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணேன். நான் அந்த வெப்சைட் தான் ரெஃபர் பண்ணேன், jackranjose.com வெப்சைட் தான் ரெஃபர் பண்ணேன். லாஸ்ட் 6 months தான் நான் எடுத்தேன். நான் அதில் இருந்து நான் வந்து மேக்ஸிமம் அதில் தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க.